வேளாண் சட்டங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளின் பேச்சுவார்த்தை குறித்து கேட்டறிய வேளாண் வல்லுநர் குழுவும் அமைப்பு. முதற்கட்டமாக 5,36,000 தடுப்பூசி மருந்துகள் சென்னை வந்தன. மாநிலம் முழுவதும் விநியோகிக்க உள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பேருந்து மீது மின்கம்பி உரசி விபத்து. 2 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழப்பு, 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஜனவரி 18 டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா நினைவிட திறப்பு விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு விடுக்கிறார். தமிழகத்தில் ஜனவரி 19ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் செயல்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் பொங்கல் விழாவில் பங்கேற்கிறார் ராகுல் காந்தி. நாளை மறுநாள் அவனியாபுரத்தில் விழாவிற்கு ஏற்பாடு. பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க அதிவேக கண்காணிப்பு குழுக்கள் அமைப்பு. கோழி விற்பனையகங்களிலும் சோதனை என கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தகவல்.